இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா, இப்பதான் எனக்கு எல்லா விஷயமும் தெளிவா புரியுது. அந்த ஜோசியர் மித்ரா வாழ்க்கையில கண்டம் இருக்கு, மண்ணாங்கட்டி இருக்குன்னு இத்தனை நாளா நம்ம எல்லாரையும் ஏமாத்தி இருந்திருக்காரு. வாயார சாமி பேரை சொல்லிக்கிட்டு கழுத்துல ருத்ராட்சத்தை போட்டுட்டு கம்பீரமா வந்து 4 வார்த்தை சொன்ன உடனே அதுதான் உண்மைன்னு நாம நினைச்சோம், நம்பணும். கடைசியில இப்ப ஏமாந்து நிக்கிறோம். இவ்வளவு நாளா நம்ம நம்பிக்கிட்டு இருந்ததுனால நம்மள நல்லா ஏமாத்தி இருக்காரு. இப்போ நமக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போனதால எங்க மாட்டி போமோன்னு ஓடி போயிட்டாரு. இதுதான் அந்த ஜோசியரோட உண்மையான முகம். இல்ல சின்னத்த, ஜோசியரை பத்தி என்ன விட உங்க எல்லாருக்கும் தான் ரொம்ப நல்லா தெரியும். அவர் எல்லாருக்கும் நல்லது நினைச்சாரே தவிர கெடுதல் செய்யற மாதிரி எனக்கு தெரியல. அவர் அஞ்ஞானத்துக்கு போறேன்னு சொன்னதும் போய்தான். அவர் இங்க இல்லாம போனதுக்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கும். யாரால மித்ராவை சுத்தி பிரச்சனைகள் சூழ்ந்து வருதோ அப்படிப்பட்டவங்களை மித்ரா கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிச்சு வைக்கணும். நீ சும்மா இரு தேவயானி. அரவிந்தா, ஜோசியர்னா உனக்கு எவ்வளவு நம்பிக்கை. அவரோட வார்த்தையை நீ ரொம்ப மதிக்கிறவ. அந்த நம்பிக்கையையும் மதிப்பையும் அவ்வளவு சுலபமா விட்டுறாத. ஜோசியருக்கு என்னாச்சு, எதுக்கு போனாருன்னு விசாரிக்கலாம். ஒன்னும் தேவையில்லைங்க. நீங்க சொன்னது உண்மைதாங்க. அந்த ஜோசியரை நான் ரொம்ப நம்பிட்டு இருந்தேன், ரொம்ப மதிக்கவும் செஞ்சேன். ஆனா அவரை போய் ஏன் இவ்வளவு நம்பினேன்னு இப்ப நான் வருத்தப்படுறேன். அரவிந்தா, இன்னும் ஒரே ஒரு வாட்டி யோசிச்சு பாரு. என் வார்த்தைக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் சொன்ன வார்த்தைக்கு எதிரா ஏதாவது நடந்தா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணா, உன்னோட கண்டிஷன் சரியில்லை, நீ போய் ரெஸ்ட் எடு. பெரியமா அவங்களாம் வந்ததும் நான் உன்கிட்ட சொல்றேன்னா. பரவாயில்லடா, மாம் வர வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்றேன். மித்ரா, நீ எதுக்கு இங்க வந்த? ஏற்கனவே உன்னோட கண்டிஷன் சரியில்லைல்லப்பா, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா. எதுக்கு இவ்வளவு ஸ்ட்ரெயின் ஆகுற? மாம், லக்ஷ்மி எங்க? மாம், உங்களதான். லக்ஷ்மி எங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தாலாம். எல்லாருமா சேர்ந்து வெளியில போனீங்களாமே, திரும்ப உங்க கூட வரலையா? வரல, இனிமே வரவும் மாட்டா. எங்க போனாரு, என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. இப்படி திடீர்னு போக வேண்டிய அவசியம் அவருக்கு ஏன் ஏற்பட்டுச்சுன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அப்போ நீங்களும் ஜோசியர் சொன்னதெல்லாம் பொய்ன்னு நம்புறீங்களாப்பா? என்னமோடா, எது உண்மை எது பொய், எதை நம்பணும் எதை நம்ப கூடாதுன்னு ஒண்ணுமே புரியலடா. யார் சொல்றத நம்புறது, யார தப்பு சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி டாட், ஜோசியரை விட்டு தள்ளுங்க. லக்ஷ்மியை ஏன் கூட்டிட்டு வரல? கூட்டிட்டு வர நோக்கமோ எங்களுக்கு இல்ல. அவ இனிமே இங்க வரவும் மாட்டா. இனிமேல் லக்ஷ்மி உன் வாழ்க்கையில இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை.
என்ன மாம் இப்படி பேசுறீங்க? லக்ஷ்மியை எப்படி அப்படியே விட்டுற முடியும்? மித்ரா, லாஜிக்கலா கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு கண்டங்கள் இருக்குன்னு, அந்த கண்டங்கள் லக்ஷ்மி ஜாதகம் மூலமா தான் தீரும்னு லக்ஷ்மியை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. உண்மையான கண்டங்களே இப்ப லக்ஷ்மியால வரும்போது லக்ஷ்மியை விட்டு நீ எவ்வளவு தூரம் விலகி இருக்கணும்? What are you talking, மனிஷா? மனிஷா இஸ் ரைட் மித்ரா. பெரியப்பா, என்ன இதெல்லாம்? இனிமே லக்ஷ்மி அண்ணி வீட்டுக்கு வர மாட்டாங்களா? நிஜமாவே பெரியம்மா லக்ஷ்மி அண்ணிய உள்ளேயே விட மாட்டாங்களா? என்னமோடா, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. புரியலன்னா அப்படியே விட்டுட்டா எப்படி ஜெயதேவ்? லக்ஷ்மி இந்த வீட்டு மருமக, தாங்க முடியாத அளவுக்கு கோவம் வந்ததுனால்தான் அவ கிளம்பி போயிட்டா. எப்படியாவது பேசி அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கணும்ல. மித்ராவோட கண்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் மித்ராவும் லக்ஷ்மியும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் சந்தோஷமா வாழணும்னு நாம் எல்லாரும் ஆசைப்பட்டோம். ஆனா இனிமே அந்த ஆசை நிறைவேற மாதிரி எனக்கு தெரியல. இத்தனை நாள் நம்ம என்ன கனவு கண்டோமோ அந்த கனவு உண்மை ஆகாது. இப்படி சொன்னா எப்படி பெரியப்பா? லக்ஷ்மி அண்ணிய நீங்களாவது கூட்டிட்டு வந்திருக்கணும்ல. அந்த ஜோசியர் திடீர்னு காணாம போனதுனால அரவிந்தா ரொம்பவே குழம்பி போயிட்டா. யாரோ சொன்னது அரவிந்தா இப்ப நம்பிக்கிட்டு இருக்கா. அதனாலதான் லக்ஷ்மி திரும்ப நம்ம வீட்டுக்கு வர்றது அரவிந்தாக்கு பிடிக்கல. அவ மறுபடியும் நம்ம வீட்டுக்குள்ள வர்றதுக்கு அரவிந்தா ஒத்துக்க மாட்டா. எல்லாத்த விட முக்கியமா லக்ஷ்மி மூலமா தான் மித்ராக்கு கண்டங்கள் ஏற்படும்னு அரவிந்தா நம்பிக்கிட்டு இருக்கா. லக்ஷ்மி காத்து பட்டாலே மித்ரா உயிருக்கு ஆபத்து வரும்னு அவ நம்பிக்கிட்டு இருக்கா. அவ மனசுல இப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் மித்ராவும் லக்ஷ்மியும் சேரவே முடியாது. அவங்க 2 பேரும் சேரணும்னா இதுக்கப்புறம் அந்த கடவுள் தான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும். மித்ரா கண்டங்களை பத்தி உனக்கு தெரிஞ்ச அடுத்த நொடியே உன் ஜாதகத்தோட சக்தி குறைஞ்சு போயிடும். இதுக்கப்புறமாவது நீ மித்ராவோட பக்கத்துல இருந்தா ஏதோ கொஞ்சமாவது பலன் கொடுக்கும். நீ நிரந்தரமா பிரிஞ்சு போயிட்டன்னா மித்ராவை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இவ்வளவு நாளா அவரோட ஜாதகத்துல இருக்க கண்டங்களை பத்தி எனக்கு தெரியாம போனாலும் அவரை ஏதோ ஒரு விதத்துல காப்பாத்திக்கிட்டு வந்த. ஆனா இப்போ அவரோட கண்டங்களை பத்தி தெரிஞ்சும் அவருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளை பத்தி தெரிஞ்சும் என்னால எதுவும் பண்ண முடியலன்னா நான் பிறந்ததுக்கு அர்த்தமே இருக்காது.